ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தாது மணல் கடத்தலால் தமிழக அரசுக்கு 96,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். நடப்பு கூட்டத்தொடரிலேயே தெலுங்கானா குறித்த சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்படும் என ப. சிதம்பரம் அறிவிப்பு. பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டால் உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஆதரிப்பதாக சமாஜ்வாதி கட்சி நிபந்தனை. மாணவர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பள்ளிகளே பொறுப்பேற்க வேண்டும் என தமிழக காவல்துறை அறிவிப்பு. தேர்தல் அறிக்கை தொடர்பான அரசியல் கட்சிகளின் உரிமையில் தலையிடும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்ப்பு. கேரள கடல் பகுதியில் மீனவர்களை சுட்டுக் கொன்ற இத்தாலி மாலுமிகள் புலனாய்வுத்துறையின் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பு. கொடைக்கானல் அருகே 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்த 2 பேர் கைது, ஒருவர் தலைமறைவு. கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்றக் கோரி உண்ணாநிலை இருந்தவர் மருத்துவமனையில் அனுமதி. ஆஸ்திரேலியாவில் வீசிய பலத்த சூறாவளியில் ஏராளமான வீடுகள் சேதம், மின்சார விநியோகம் பாதிப்பு. பன்னாட்டு டென்னிஸ் வீராங்கனைகள் பட்டியலில் அமெரிக்க வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் முதலிடம். ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.